வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் 2024 எதிர்பார்க்கை வினாக்கள் வீடியோ இது. அப்ப இந்த எதிர்பார்க்கை வினாக்கள் நான் தயாரித்த எதிர்பார்க்கை வினாக்கள் அல்ல. இப்ப ஸ்ரீலங்கால 2024 ஃபைனலா நடந்த பயாலஜி பேப்பர்ஸ் கொஞ்சம் நான் எடுத்து வச்சேன். சதர்ன் ப்ரொவின்ஸ் தென் மாகாண பேப்பர், வடமாகாண பேப்பர், சப்ரகமோ மாகாண பேப்பர், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல் மாகாணம், ஊவா மாகாணம், மத்திய மாகாணம், அதே மாதிரி ஃபேமஸ் ஸ்கூல்ஸ் ராயல் காலேஜில் நடந்த பேப்பர், மொரட்டுவ பேப்பர், விசாகா பேப்பர், இந்தந்த பேப்பர்ஸ்ட ஒவ்வொரு யூனிட்லையும் எந்தெந்த எஸ்ஸே அவங்க எடுத்திருக்காங்கன்றத வச்சு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? என்ன எஸ்ஸே வரப்போகுதுன்றது அப்படி ரைட். அப்ப யூனிட் 2ல அப்ப யூனிட் 2க்கு ஒரு வீடியோ இருக்கு, யூனிட் 3க்கு ஒரு வீடியோ, யூனிட் 4க்கு ஒரு வீடியோ, யூனிட் 5க்கு ஒரு வீடியோ, 6க்கு 7க்கு 8க்கு 9க்கு 10க்கு அப்படி வீடியோ சீரிஸ் சொன்னப்பது. அப்ப இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது யூனிட் 2ல ஒவ்வொரு மாகாண பேப்பர்லையும். அப்ப எனக்கு கிடைச்சதை வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? சில பேப்பர் தமிழ் மீடியத்துல கிடைச்சு, சில பேப்பர் சிங்கள மீடியம் கிடைச்சு, அந்த சிங்கள மீடியம் உள்ளதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. ரைட்? அப்ப இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான குரூப்ஸ் இருக்குமா இருந்தால் அதுல நீங்க இதை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் பயனடையட்டும். ரைட்? அப்ப சதர்ன் ப்ரொவின்ஸ் தென் மாகாணத்துல நடந்த பேப்பர்ல யூனிட் 2ல இருந்து என்ன கேள்வி எடுத்திருக்காங்கன்னா, யூகரியோட்டா கலங்களின் கலப்புற கூறுகளின் கட்டமைப்பை விவரிக்க. கலப்புற கூறு தெரியும் எங்களுக்கு. அப்ப யூகரியோட்டா கலங்கள்ல காணப்படுகின்ற கலப்புற கூறுன்னு கேட்டா கலச்சுவர்ல இருந்து நீங்க சொல்லலாம். அப்ப கலச்சுவர் என்பது ஒரு கலப்புற கூறு. கலச்சுவர் கலப்புற கூறு. வேற என்ன நீங்க கலப்புற கூறாக எடுக்கலாம் கேட்டால் கலசந்திப்புகள் ஒரு கலப்புற கூறு. அப்ப கலச்சுவரை பத்தி நீங்க சொல்லணும். கலப்புற கலச்சந்திப்புகள் செல்லுலர் ஜங்ஷன்ஸ் அதை பத்தி சொல்லணும். வேற என்ன இருக்குன்னா கலப்புற கூறுகள்ல. அப்ப நான் ஒவ்வொன்றா எழுதுறேன். முதலாவது கலச்சுவர் தொடர்பாக சொல்லணும். கலச்சுவர் தொடர்பாக நீங்க சொல்லணும். இந்த கலச்சுவர்ல முதற் கலச்சுவர், துணை கலச்சுவரை பத்தி சொல்லணும். முதற் சுவர், துணைச்சுவர். அப்ப இதுல கலச்சுவரை பத்தி நீங்க சொல்லும் போது யூகரியோட்டா கலங்கள்ல உள்ளது. இப்ப தாவரங்கள்ல கலச்சுவர் இருக்கு, ஃபங்கஸுகள்ல கலச்சுவர்ல இருக்கு, வேற எல்காக்கள்ல கலச்சுவர் இருக்கு. அப்ப அதை மட்டும் சொன்னா போதும். அப்ப ரெண்டாவது கலசந்திப்பு, கலசந்திப்புகள். அப்ப கலசந்திப்புகள்ல விலங்கு கலங்கள்ல காணப்படுற 3 வகையான கலசந்திப்புகள்: நெருக்கமான சந்தி, டெஸ்மோசோம்ஸ், இடைவெளி சந்தி சொல்லிட்டு தாவர கலங்கள்ல காணப்படுகின்ற அந்த முதலுறு இணைப்பையும் பத்தி சொல்லணும். மூன்றாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ், கலப்புறத்தாயம், விலங்கு கலங்கள்ல கலப்புறத்தாயம். இது மூன்றையும் தொடர்பா சொன்னீங்கன்னா அப்ப கவர் பண்ணுவீங்க நீங்க. ரைட்? அடுத்து கேட்கிறாங்க, அதுல மேலே உள்ள ஒவ்வொரு கலப்புற கூறுகளின் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. அப்ப கலச்சுவர்ட தொழிற்பாடு, முதற் சுவர்ட தொழிற்பாடு, துணைச்சுவர்ட தொழிற்பாடு, கல சந்திப்புகள்ல காணப்படுகின்ற அந்த 3 சந்திப்புகள்: நெருக்கமான சந்தி, டெஸ்மோசோம்ஸ் தாங்கும் சந்தி, இடைவெளி சந்தி என்பவற்றின் தொழிற்பாடு, முதலுறு மின்சவிட தொழிற்பாடு, கலப்புறத்தாயத்தின் தொழிற்பாடு சொன்னால் அந்த கதை முடியும். ரைட்? அப்ப சதர்ன் ப்ரொவின்ஸ் கலப்புற கூறுகளோட கட்டமைப்பை கேட்டு தொழிற்பாடு கேட்டிருக்காங்க. அப்ப வடமாகாண பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். அப்ப இது எல்லாரும் இந்த முறை எதிர்பார்க்கிற கேள்வியா இருக்கு. சரியா? நொதிய தாக்கங்களின் வீதத்தை நிரோதிகள் இவ்வாறு பாதிக்கின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக. நொதியங்கள்ல கேள்வி வரும் இந்த முறை எதிர்பார்க்கப்படுது. நொதிய தாக்க பொறிமுறை, எலோஸ்டரிக் ரெகுலேஷன், இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுது நொதியம் டியூட்ல. அப்ப நொதியங்களின் தாக்க வீதத்தை நிரோதிகள் இவ்வாறு பாதிக்கின்றன என்பதை சுருக்கமாக விளக்குக. அப்ப நிரோதிகள்ல போட்டிக்குரிய நிரோதிகள், போட்டியற்ற நிரோதிகள், என்ன மீளும் நிரோதி, மீளாத நிரோதி, இதெல்லாம் நீங்க சொல்லணும். இப்ப அடுத்து மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத போது கலங்களில் நடைபெறும் கலச்சுவாச செயல்முறை. மூலக்கூற்று ஆக்சிஜன் இல்லாத போதுனா கலங்களில் நடைபெறுகின்ற கலச்சுவாச செயல்முறை காற்றின்றிய சுவாசம். அப்ப காற்றின்றிய சுவாசம், காற்றின்றிய சுவாசத்தையும் சொல்லணும், நீங்க நொதித்தலையும் சொல்லணும். அப்ப நொதித்தல்ல 2 இருக்கு. ஒன்னு லாக்டிக் அமில நொதித்தல், அடுத்தது எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல். எத்தைல் ஆல்கஹாலுக்குரிய நொதித்தல் ரெண்டையும் சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஸே முடியும். ரைட்? இப்ப சப்ரகமுவ பேப்பர் எதை
போட்டிருக்காங்கன்னு பாருங்க. உயிரிகளை பேணுவதற்கு நீரின் முக்கிய பண்புகள். சரியா? உயிரிகளை பேணுவதற்கு நீரின் முக்கிய பண்புகள், அதான் கதை. எவ்வாறு முக்கியமானவை என்பதை விவரிக்கவும். புவியில் உயிரை பேண நீர் கொண்டுள்ள 4 பிரதான சிறப்பு இயல்புகள். பிணைவுக்குரிய நடத்தை, ஏன்னா அந்த அந்த கதையை நீங்க சொல்லுவீங்க. அப்ப அந்த 4 பண்புகளையும் நீங்க சொல்லி வரணும். சொல்லி வந்தா இந்த பாட் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அடுத்தது இந்த பாருங்க, புரதத்தை. புரதத்தின் கட்டுமான தொகுதி மூலக்கூறின் ரசாயன கட்டமைப்பை விளக்குக. புரதத்தின் கட்டுமான தொகுதின்றது என்னது? அமைனோ ஆசிட்ஸ். அமைனோ ஆசிட். அப்ப அமினோ அமிலங்களின் கட்டமைப்பை விளக்குவீங்களா இருந்தால் அந்த கதான முடியும். சரியா? அப்ப சபரகம பேப்பர்ல சொல்லி இருக்கிற புவியில் உயிரை பேண நீர் கொண்டுள்ள 4 பிரதான சிறப்பு இயல்புகள் இந்த முறை கொஞ்சம் யோசிச்சிருங்க, எதிர்பார்க்கப்படுது. அப்ப நீங்க சொல்லணும், இந்த பிணைவுக்குரிய நடத்தையும் வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், உறையும் போது விரிவடைதல், பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுது. அந்த 4ஐயும் நீங்க சொன்னீங்கன்னா சரி. ரைட். அடுத்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், மேல் மாகாணம், கொழும்பு பக்கம் நடந்த பேப்பர். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் மேல் மாகாணமே. அப்ப ஈரல் களத்தில், அப்ப ஈரல் களம்னு சொல்றாங்க. ஈரல் களத்துல வர்ற ஏடிபிகள் எண்ணிக்கை 32. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப ஈரல் களத்தில் காற்றிட் சுவாசம் மூலம் ஏடிபி உற்பத்தி செயல்முறையை விவரிக்கவும். காற்றிட் சுவாசம். அப்ப ஈரல் களத்துல காற்றிட் சுவாசம் மூலம் ஏடிபி உற்பத்தி செய்கின்ற செயல்முறை. அப்ப கிளைகோபோப்பு, கிரெப்ஸ் வட்டம், கிளைகோபோப்பும் பைருவேட்டின் ஒட்சியேற்றமும் கிரெப்பின் வட்டமும், அடுத்து ஒட்சியேற்றல் பாஸ்போலேட்டம், இது 3ஐயும் விவரிப்பீங்களா இருந்தால் இந்த கதை முடியுது. ரைட். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர். அடுத்து ஊவா மாகாணம். ஊவா மாகாணத்துல ஃபைனல் பேப்பர் என்னன்னு வந்திருக்குன்னு பாருங்க. களங்கள்ட நொதிய செயற்பாட்டில் ஒழுங்காக்கல் பொறிமுறையை விளக்குக. எலோஸ்டெரிக் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப எலோஸ்டெரிக் ரெகுலேஷன்ல அப்ப எலோஸ்டெரிக் நொதியங்கள்ல பத்தி நீங்க விளக்குவீங்க தானே? எலோஸ்டெரிக் நொதியங்களோட இயல்புகள் அதை சொன்ன பிறகு, சரியா, அதை சொன்ன பிறகு நீங்க சொல்ல வேண்டியது அந்த எலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். அப்ப அதுல எலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதம், எலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதம். அப்ப இது பிள்ளைகள் இந்த முறை அப்படி எதிர்பார்க்கப்படுற ஒரு கேள்வியா இருக்கு. எலோஸ்டெரிக் ஒழுங்காக்கம். அப்ப எலோஸ்டெரிக் ஏவல் மற்றும் நிரோதம். ஒத்துழைப்பு தன்மை, இப்போ 24 ரிசோர்ஸ்ல சில எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சேர்த்திருக்காங்க இந்த ஒத்துழைப்பு தன்மையில எல்லாம். சரியா? அடுத்தது பின்னூட்டல் நிரோதம். பின்னூட்டல் நிரோதம். அப்ப இதை 3ஐயும் நீங்க விளக்குவீங்களா இருந்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். இந்த கேள்விக்கு ஆன்சர் வரும். அடுத்தது சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் பேப்பர். அப்ப சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் மீடியம் பேப்பர்ல எப்படிதான் இருந்துச்சு? உண்மையிலேயே அந்த டிரான்ஸ்லேஷன் என்னது? புரதங்கள் தனது செயற்பாட்டை சிறப்பாக பேணுவதில் புரத கட்டமைப்பு மட்டங்கள் எவ்வாறு உதவி செய்கிறது, அல்லது புரத கட்டமைப்பு மட்டங்களை விளக்க சொல்லியிருக்கு. அப்ப முதலான, துணையான, புடையான, நாட்புடையான கட்டமைப்பு மட்டங்களை விவரிப்பீங்களா இருந்தால் சரி. சரியா? புரதங்கள செயற்பாடுகளை சிறப்பாக பேணுவதில் உள்ள அந்த கட்டமைப்பு மட்டங்களை விளக்குக. இதான் கேள்வி. இதான் கேள்வி. அப்ப முதலான கட்டமைப்பு, துணையான கட்டமைப்பு, புடையான கட்டமைப்பு, நாட்புடையான கட்டமைப்பு, அதை நீங்க விளக்குவீங்களா இருந்தா சரி. சரிதானே? ஓகே. அப்ப பி, கருவில் பொலிபெப்டைட் தொகுப்பு பொறிமுறை படிகளை சுருக்கமாக விளக்குக. கருவுல நடைபெறுகின்ற, அப்ப யூனிட் 7 சேர்த்து எடுத்திருக்காங்க. அப்பங்கன்னு யூனிட் 7. அப்ப பழைய சிலபஸ்ல 2019க்கு பிறகு வந்த பேப்பர்ஸ்ல இது வரலாம். புரத தொகுப்பு யூனிட் 2ல வரலாம். அப்ப யூனிட் 7ல வரப்போகுது இது. சரியா? 2019க்கு பிறகு 19க்கு பிறகு வர்ற பேப்பர்ஸ்ல இது யூனிட் 7ஓட தொடர்புபட்ட கேள்வி. அந்த யூனிட் 7ஐயும் தூக்கி செகண்ட் யூனிட்டோட சேர்த்து போட்டிருக்காங்க. அப்ப கருவில் பொலிபெப்டைட் தொகுப்பு பொறிமுறை படிகளை சுருக்கமாக விளக்குக. அப்ப பொலிபெப்டைட் தொகுப்பு படிமுறையில 2 இருக்கு தானே? முதலாவது ஸ்டெப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ரெண்டாவது மொழிபெயர்த்தல். அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் ஈகுரியோட்டா களங்கள்ல கருவில் நடைபெறும். மொழிபெயர்ப்பு நடக்கிறது குளியொரு தாயத்துல. அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷனை தான் விளக்க சொல்லியிருக்காங்க. அப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடக்கம் எவ்வாறு நிகழ்து, நீளல் எவ்வாறு நிகழ்து, முடிவு பெறல் எவ்வாறு நிகழ்து, அதை சொன்னீங்கன்னா அந்த எஸ்ஏக்கான ஆன்சர் வரும். சரியா?
ராயல் காலேஜ் பேப்பரை பார்ப்போம். அப்போ ராயல் காலேஜில் 2024 என்ன எஸ்ஏ செகண்ட் யூனிட்ல அப்படின்னா, புரத தொகுப்பு, மாற்றியமைத்தல், புரதங்களை கடத்தல் என்பவற்றுக்கு பங்களிப்பு செய்யும் உபகலக்கூறின் கட்டமைப்பையும் அதன் வேறு தொழில்களையும் விளக்குக. அப்ப புரத தொகுப்புனா அந்த வேலையை செய்யறது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரத தொகுப்பு செய்யறது ரைபோசோம். அப்ப ரைபோசோம்ட கட்டமைப்பு என்ன? ரைபோசோம்ட கட்டமைப்பு பாருங்க, கட்டமைப்பையும் சொல்லணும், அத வேறு தொழில். இப்ப ரைபோசோம்ஸ்க்கு வேறு தொழில் இல்லை, புரத தொகுப்பு மட்டும்தான். அடுத்து என்னது? மாற்றியமைத்தல்ன்றது என்ன? மாற்றியமைத்தல். அப்ப பதார்த்தங்களை சேகரிக்கிறது, பொதி செய்தல், விநியோகித்தல், ஏன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய போறது உங்களுக்கு தெரியுமே யாருன்ட்டு. அப்ப கொள்கிட கதை, சரியா? கொள்கிட கதை. அப்ப கொள்கிட கட்டமைப்பு தொழிற்பாட சொல்லணும். அடுத்தது புரதங்களின் கடத்தல், புரத கடத்தலோட தொடர்புபட்டது யாருன்னு சொல்லுங்க. அப்ப அழுத்தமற்ற அகந்தொழி ஆரியாட கட்டமைப்பு தொழில செய்யணும். அப்ப நீங்க அப்ப அவங்களோட உபகலக்கூறு தானே கட்டமைப்பையும் தொழிற்பாட்டையும் சொன்னா சரி. அடுத்து கலமென்சவின் பிரதான கூறின் கட்டமைப்பை விவரிக்குக. கலமென்சவின் பிரதான கூறு என்ன? போஸ்போலிபிட். போஸ்போலிபிட் கட்டமைப்பை விவரிச்சீங்கன்னா சரி. அப்ப நீர்விருப்புடைய தலை, நீர்விருப்புடைய வால், அதை பத்தி சொன்னீங்கன்னா சரி. அப்ப ராயல் காலேஜ் பேப்பர், ரைட். அடுத்து மொரட்டோ பேப்பர். இதுக்கு நீங்க ஸ்கீமும் பார்த்துருப்பீங்க, ஏன்னா நடந்த பேப்பர் ஸ்கீமும் பார்த்துட்டு முதலுருமின்சவின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குக. முதலுமின்சவின் கட்டமைப்பை சுருக்கமாக விளக்குகன்னா நீங்க சொல்லலாம். கோப்பிலை சிக்கல், இயக்கத்தானம் என்பவற்றின் முக்கியத்துவத்தை விவரிக்குக. அது சொல்லலாம். கைனட்டோகோர், கோப்பிலை சிக்கல்ட முக்கியத்துவம். விஷாகா பேப்பர், விஷாகா வித்யாலய, அப்ப 2024 நடந்த ஃபைனல் பேப்பர். நெல் தாவரத்தின் இலைவாயினூடாக போகும் CO2 மூலக்கூறில் இருந்து. அப்ப நெல் தாவரம் என்பது ஒரு C3-ஆ C4-வா? C3. ஏன்னா C3 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் நெல் தாவரம் C3, வேற கோதுமை C3, வேற பார்லி எல்லாம் C3. அப்ப C4க்குள்ள யாரு வருவா? C4க்குள்ள சோளம், வேற கரும்பு, புட்கள், இவங்கெல்லாம் C4. அப்ப நெல் தாவரத்தின் இலைவாயினூடாக போகும் CO2 மூலக்கூறில் இருந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படும் செயல்முறையை விவரிக்குக. அப்ப CO2 மூலக்கூறு வந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்படும் விதம். கெல்வின் வட்டத்தை விவரிக்க சொல்றாங்க. அப்ப கெல்வின் சைக்கிள், கெல்வின் வட்டத்தை விவரிக்க சொல்றாங்க. அப்ப அடுத்து C3 மற்றும் C4 தாவர இலைகளின் சிறப்பியல்புகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை விளக்குக. அப்ப C3 தாவர இலைக்கும் C4 தாவர இலைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை விளக்க சொல்றாங்க. அப்ப C3 இலையில இது உண்டு, C4 இலையில இது உண்டு, அப்படி நீங்க எழுதணும். அட்டவணைப்படுத்தாம என்ன நீங்க எழுதுவீங்க. இப்ப பச்சை ஒரு மணி எப்படி இருக்கு அதெல்லாம் சொன்னீங்கன்னா சரி. அப்ப ரைட், ஓகே. அப்ப அப்ப நான் எடுத்த பேப்பர்ஸ்ல உள்ள கேள்விகள் தான் இது. அப்ப யூனிட் 2ல இருந்து வந்த கேள்விகள் இவ்வளவு இருக்கு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் ரெடி ஆனீங்கன்னு சொன்னா ஃபைனல்ல வர்ற எஸ்ஏயை கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப இதையே மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறதும் பொருத்தம் இல்லை. இது உங்களுக்கு ஒரு உதவி தான் பிள்ளைகள். இது கண்டிப்பா வரணும்ட்டு இல்லை, இது உங்களுக்கு ஒரு உதவி. இதுகளை கொஞ்சம் நீங்க அழகா பார்த்துட்டு போவீங்களா இருந்தா 100 மார்க்ஸ், 150க்கு 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா இன்னொரு 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஏனைய பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதி மறக்காம எழுதி கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம். சரிதானே? அப்ப யூனிட் 3ல உள்ள எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்ன? அப்போ எல்லாரும் நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.